ஹாய் வணக்கம். ஸோ இந்த ரீடிங்கில நாம என்ன பார்க்க போறோம்னா, ஒன் சைட் லவ் ரீடிங் தான் பார்க்க போறோம். ஸோ ஒன் சைடா லவ் பண்றவங்க இந்த ரீடிங்க பார்க்கலாம். உங்க பெர்சன் உங்கள லவ் பண்றாங்களா, இல்லையா அப்படிங்கிறத இந்த ரீடிங்கில பார்க்கலாம். ஓகே. ஸோ உங்க பெர்சனுக்கு நிறைய கன்ஃப்யூஷன் இருக்குது. லவ் ஃபீலிங் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இருக்கும். லவ் எனர்ஜி கண்டிப்பாக இருக்குது. லவ் எனர்ஜி, ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷன், எமோஷ்னலும் இருக்கும், ஃபிசிக்கல் அட்ராக்ஷனும் இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் கூடவே அந்த ஒரு கன்ஃப்யூஷன் மைண்டும் அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பை எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்ஃப்யூஷன், இல்லை அவங்க சைட்லேருந்தே ஏதாவது ஒரு ஆஃபர் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஓகே, வேறு ஏதாவது ஒரு ஆஃபர், வீட்டில் பேரண்ட்ஸ் வந்து பார்க்குறாங்க, அலைன்ஸ் பார்க்குறாங்க, இல்லை அவங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு ப்ரப்போசல் இருக்குது, இல்லை ஜாப் கரியரில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ரிலேஷன்ஷிப்பை எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கும். இப்போதைக்கு அவங்க அந்த கன்ஃப்யூஸ் மைண்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பை இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் நான் பார்க்குறேன். அந்த ஒரு கன்ஃப்யூஸ் மைண்ட்னால அவங்க என்னென்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பை இப்போதைக்கு நிறுத்தி வச்சுருக்காங்க. இப்போதைக்கு என்னால் எமோஷ்னலாக எதுவும் பேச முடியாது, பழக முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த எமோஷ்னலை வெளிக்காட்டாமல் இருக்கிறாங்க. இதனால் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா, எஸ், கஷ்டமாக தான் இருக்குது. அவங்க ரொம்பவே உங்களை கஷ்டப்படுத்துகிறாங்க. அண்ட் அவங்களுக்கும் அது கஷ்டமான ஒரு சிச்சுவேஷனில் தான் இருக்குது. பட் அவங்களோட அந்த ஒரு பர்சனல் விஷயத்து காரணமாக மல்டிபிள் ஆஃபர்ஸ், மல்டிபிள் ப்ராப்ளம், மல்டிபிள் விஷயம் ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணம்னால அவங்க இப்படி பண்ணுறாங்க. ஸோ மேக்ஸிமம் அவங்களோட அந்த ஃபீலிங்கை ரொம்ப பூட்டி மறைச்சி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். மனசுக்குள்ளே கண்டிப்பாக இருக்கும், அதை பூட்டி மறைச்சி வச்சுருக்காங்க. உங்ககிட்ட பேசும்போது, பழகும்போது பெருசாக அந்த ஃபீலிங்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க. என்னன்னா என்ன அப்படிங்கிற ஒரு ஆன்சர் மட்டும்தான். நீங்கள் அவங்கக்கிட்ட ரொம்ப சோஷியலாக பேச முடியாது. மேக்ஸிமம் உங்ககிட்ட இருந்து என்னென்னா ஒரு டிஸ்டன்ஸில் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒரு கன்ஃப்யூஷன் மைண்டில் நிறைய இருப்பாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் எடுத்துக்கலாமா வேணாமா, 2 ஆப்ஷன் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும். ரிலேஷன்ஷிப் எடுக்கலாமா, இல்லை வேறு வேலையை பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரியான அந்த கன்ஃப்யூஷன் மைண்ட் வந்து உங்கள் பர்சனுக்கு நிறையவே இருக்குது. இப்போதைக்கு அவங்களோட செல்ஃப் கேரை வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து மறைச்சு எஸ்கேப் ஆகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் நான் பார்க்குறேன். நிறைய விஷயங்கள் இப்போதைக்கு அவங்க மறைக்கிற மாதிரி தான் இருக்குது. வெளிப்படையாக உங்ககிட்ட சொல்கிற மாதிரி இல்லை. பட் ஃப்யூச்சரில் அவங்களோட ஃபீலிங்கை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். அவங்க மனசில் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுவாங்க. பட் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் படி கண்டிப்பாக அந்த ஃபீலிங்ஸை உங்ககிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க. மனசுக்குள்ளே தான் இருக்கும். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. அவங்களோட லவ், அவங்களோட செல்ஃப் லவ், இதை தான் வந்து இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க. நிறைய விஷயங்களை வந்து மறைக்க தான் போகிறாங்க. வெளிக்காட்டுற மாதிரி இல்லை, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இல்லை. பட் ஃப்யூச்சரில் உங்ககிட்ட அவங்களோட ஃபீலிங்கை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம்.